எக்ஸாம் என்று சொன்னாலே ஒரு வகையான பயம், தயக்கம், போரிங். இந்த போரிங், பயம், தயக்கத்தை இல்லாமக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இது வெரி பவர்ஃபுல் டெக்னிக். இந்த டெக்னிக்கு நீங்கள் பயன்படுத்துகிற உங்களுக்கு அடிப்படையில் நீங்கள் மனசில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுடைய உள்ளத்தை உங்களால் என்ன செய்யலாம், ஏமாற்றலாம். உங்களுடைய உள்ளத்தை உங்களால் நம்ப வைக்கலாம். நெப்போலியன் ஹில் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இந்த அழகான கருத்தை சொல்கிறார். வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். உங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு கருத்து ஆழமாக தரிக்கின்றதோ அந்த கருத்தை உங்களால் அடைய முடியும். ஆகவே நீங்கள் நம்புகின்ற ஒரு விஷயம், நீங்கள் கற்பனை செய்கின்ற ஒரு விஷயத்தை உங்களால் கண்டிப்பாக அடையலாம். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு என்ன செய்வீங்க, உங்களுடைய கண்களை மூடுங்க. இந்த ஒரு ஆழமான விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய மேடையில் வரவேற்கப்படுறீங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அதே ஸ்கூலில் அதே யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உங்களை கைதட்டி வரவேற்கிறாங்க. நீங்கள் படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து உங்களுடைய பாடசாலையில், உங்களுடைய யூனிவர்சிட்டியில் உங்களை ஒரு விசேஷ அதிதியாக அன்றைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன செய்யுங்க, கற்பனை செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு வெற்றி களிப்பு, இதை உங்களோட குடும்பத்தை பார்க்குறாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் அதை பார்க்குறாங்க. அவர்களுடைய கண்களில் ஒரு ஆனந்த கண்ணீரை நீங்கள் பார்க்குறீங்க. இது வெறும் கற்பனை அல்ல, இது ஒரு வெரி பவர்ஃபுல்லான டெக்னிக். விஷுவலைசேஷன் என்று சொல்கிறது மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இது சிம்பிளான விஷயம். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போங்க, உட்காருங்க. ஒரே ஒரு நிமிஷம் அந்த இடத்துல என்ன செய்யுங்க, அந்த உட்கார்ந்துருக்கிற இடத்துல நல்லா மூச்செடுத்து விடுங்க. உங்களுடைய மூளையின் செயல்பாட்டுக்கு மூச்சு மிக முக்கியம், ஆக்சிஜன் மிக முக்கியம். ஆகவே அமைதியாக இருந்து உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நல்லா மூச்செடுத்து விடுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அடைய ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தினுடைய அந்த அடைவை ஆறுதலாக கற்பனை செய்யுங்க. இந்த கற்பனைக்கு நீங்கள் நிறையவே இமோஷன்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். அந்த கற்பனையை உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த கற்பனையை உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளம் உங்களை நம்ப ஸ்டார்ட் பண்ணுது. எந்த விஷயத்தை உங்களுடைய உள்ளம் ஆழமாக நம்புதோ அந்த விஷயத்தின் மீது, அந்த ஒரு கோலின் மீது, அந்த ஒரு இலக்கின் மீது உங்களை அது நகர்த்தும். ஆகவே விஷுவலைஸ் பண்ணுங்கள், அதை ஃபீல் பண்ணுங்கள், அதை நம்புங்க.